ஹலோ! வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நான் எங்களோட ஏரியாவ உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்ப ஈவினிங் ஒரு 3:30 3:30 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ இருட்டிட்டு இருக்கு. மழை வேற பெய்யுது. நான் ஒரு வாக் பண்ணி எங்க ஏரியால இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்க வீட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இங்கே எப்படின்னா உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட இன்சூரன்ஸ் கார்டு இருக்குங்க, அதில் போட்டுருவாங்க மெடிசன்ஸை. நீங்கள் அதை போய் மெடிக்கல் ஷாப்பில் காட்டிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கணும். 18 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, நம்மளுக்கு மட்டும் ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் எங்களோட ஏரியாவில் இருக்கிற மெடிக்கல் ஷாப். நான் ஷாப்புக்குள்ளே வீடியோ எடுக்கலை, நான் வெளியிலேருந்து மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி பர்க்லேருந்து சீக்கிரம் வந்துட்டு 3:30க்கெலாம் வந்துட்டேன். ஏன்னா 6:30 மணிக்கெல்லாம் இங்கே மெடிக்கல் ஷாப்ஸ் மூடிடுவாங்க. இந்த கார்டில் இருக்கிற மெடிசன்ஸ் அவங்கள்ட்ட இருந்தால் இப்போ கொடுப்பாங்க, இல்லைன்னா இப்போ இமீடியட்டாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு மார்னிங் 9 மணிக்கு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். லக்கிலி நம்ம மெடிசன் கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பேக்கரி அண்ட் கெபாப் ஹவுஸ். இது கொஞ்சம் லேட்டாக தான் மூடுவாங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவில் கொஞ்சம் லேட்டாக சாப்பாடு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஏரியா 3:30க்கு இப்படி தான் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்க டெசர்ட்டடாக இருக்கும். பட் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு போகிற க்ரௌடு பிஸியாக தான் இருக்கும் இந்த ரோடு. இப்போ நான் நம்ம வீடு இருக்கிற ஏரியாக்கே வந்துட்டேங்க. ரைட் ஹேண்ட் சைடில் தெரியறது ஒரு பேக்கரி அண்ட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, காஸ்மெட்டிக்ஸு எல்லாமே இருக்கிற இடம் அது. வீட்டுக்கு வந்தப்புறம் இன்றைக்கி பண்ண வேண்டிய முதல் வேலை என்னோடய கிச்சன் ஹாபை க்ளீன் பண்ணுறதுங்க. நானும் டெய்லி பண்ணணும்னு பார்ப்பேன். ஏதாவது ஒரு வேலை டைமே இல்லாதபடி ஆகிடும். அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா பாதி அதை பார்க்கும்போதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், டெய்லி சும்மா ரீசனே இல்லாமல் நான் கிச்சனில் லைட்டை போட்டு சும்மா அப்படியே தண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு போவேன். அப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இந்த லிக்விட் நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த லிக்விட் சூப்பராக இருக்குங்க. இது டிஎம்மில் கிடைக்கிது. இந்த கிச்சன் ஹாபு க்ளீனிங்க்குனே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதை போட்டு ஒரு 15 மினிட்ஸை சோக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாபை இந்த மாதிரி வெட் கிளாத்து அண்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டு லஞ்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணேன், வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க, அதனால் நிறைய வெண்டைக்காய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி வத்தல், மோர் குழம்புக்கு இந்த வத்தல் வச்சா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நீள நீளமாக வெண்டைக்காய் ஃப்ரை. இது நான் பண்ணலைங்க, ஆனால் ஆர்கானிக் ஷாப்பில் இந்தியாவிலேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு 2 vlogs முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் பேர்ட் ஃபீட் கார்டனில் போடுவேன்னு. பாருங்கள், 2 பிஜன் வந்திருக்கு. யூஸ்வலி சின்ன பேர்ட்ஸ் வருங்க, இந்த பெருசு 2ம் அதை விரட்டி விட்டுருது. மேபி நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு குட்டி குட்டி பேர்ட்ஸ் வந்தால் காட்டுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும்